இதில் எனக்கு ஒரு இது வந்து எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் இது வந்தது. என்ன மாதிரி என்ன சொன்னால், நான் ஒரு முதல் இது சாரா புகழ் முதல் நான் அடுத்த அவளின் துருவம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து அதுக்கு முதலே நான் ஒரு கதை சொல்லி நான் எல்லார்டையும் சொல்லிட்டேன்னு வந்து ஸோ ஒரு சந்தோஷத்தில் எல்லாட்டும் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அது வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். அதை நான் படமே அதை எடுக்கவே இல்லை, தேவையே இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் கதை போயிட்டு. ஸோ அது வந்து போனது வந்து ஒரு ஆர்டிஸ்டாலாம் போனது வந்து. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் ஐ ரியலைஸ் சம்திங். இப்போ உங்களோட என்ன கேரக்டர் இருக்கோ அதை நான் வடிவாக இப்போ இந்த படத்துக்கு கூட நாங்கள் ஒரு 6 month எல்லா கேரக்டர்ஸ், அதாவது நான் தமிழ் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஹாலிவுட்டில் நடிச்சாக்களாக இருக்கட்டும், இல்லை எங்களோட ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து ஒரு 6 மாதம் எவ்ரிடே ட்ரெயின் பண்ணான் வந்து. ஓகே. ஸோ அப்போ வந்து அவையோட கேரக்டர்ஸ் 100% அவைக்கு தெரியும். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்? அதாவது அவையோட எப்படி இது மாடுலேஷன் எப்படி தண்டோணும், எப்படி டயலாக்ஸ்கள் கதைக்கணும். அதாவது சில பேர் வந்து இப்போ இந்த 4 ஹீரோஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸ்க்ரீனுக்கு முன்னால் வரப்போனோம். ஓகே. ஸோ அப்போ வந்து அவையோட இது வந்து அவைக்கு என்ன செய்யணும், எப்படி தண்டோணும், ஈச் சீனையும் வந்து நாங்கள் அப்படியே ரிஹர்சல் பார்த்து கொண்டே இருப்போம் வந்து. அது சில ஸ்போர்ட்டுக்கு போய் பார்ப்போம், இல்லை வீட்டிலேருந்து பார்ப்போம், அது மாதிரி செட்டுகளை லைட்டாக போட்டுட்டு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் அப்படி அது எங்களுக்கு சரியாக ஹெல்ப் பண்ணி செய்யணுண்டா. இது வந்து 12 days ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஓகே. 12 days ஷூட்டிங் முடிஞ்சது. அது எங்களுக்கு சரியான ஈஸியாக இருந்துச்சு. ஸ்போர்ட்டுக்கு போனோமா, எல்லாம் செட் பண்ணோமா, ஆல்ரெடி ஜே வந்து அது எல்லாமே நாங்கள் போகும் முதல்ல அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பார். போனோம், அப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, என்ன லைன் சொல்ல போனோம். ஸோ ஈஸி. ஸோ ஏன்னா ஒரு நாளில் நாங்கள் சிலவில் ஒரு 6 சீனும் ஷூட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. பட் எங்களுக்கு அந்த 6 மாதம் ரிஹர்சல் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அது செய்ய. ஸோ நீங்கள் ஸ்டோரி தெரியலைன்னு சொன்னீங்க, ஆனால் உங்களோட இமேஜினேஷன்ஸில் என்ன மாதிரியான ஒரு படம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஐ தாட் இட்ஸ் லைக் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஸ்டோரி. ஒரு 4 பேர் அந்த படத்தில் ஐ நோ த ஃப்ளையரை பார்த்து நான் 4 படிகள் நிற்கிறாங்க அந்த படத்தில். ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு த்ரில்லிங் மூவியாக இருக்கும் போல், அவங்கள ஏதாவது போய் குறும்பு ஏதாவது பண்ணுவாங்க போல், ஏதாவது அடிதடி மாதிரி படம் போல் ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படி தான் நான் சொன்னுக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ அம் எக்ஸ்பெக்டிங். ஐ டோன்ட் நோ. Okay. What about your expectation? For me, I think it's something that's going to be reaching the teenagers, youths that usually wind themselves in the wrong paths. So I think it's going to be a strong message for them. I think it's going to be a strong message for parents that are quick to judge their children based on small mistakes that they make, and they don't know the main principle behind it. So I think my expectation for the movie is very simple. It's a strong message, and I think Jenna's going to portray that really good, because I know he's working hard on it. Because when he talks to us, you know that he's putting his full into this movie. So I think the outcome's going to be great. பிரசாந்த், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த படத்தில்? நாட் ஓன்லி திஸ் ஃபிலிம், ஜனா வந்து இதில் இருக்க ஜனாக்கு இங்கே தெரிஞ்ச ஆக்களை விட ஜனாவை எனக்கு அதிக நாளாக தெரியும். ஜனா வந்து திங்க் கிரேட் 7ல இருந்து தெரியும். நாங்கள் இப்போ ஊரில் படிக்கும்போது. அதால தானே அவங்க 10 பேப்பரையும் கிழிச்சு போட்டிருக்காரு. தெரியாதாரண்டா எப்படி கிழிக்கிறத முதலாவது கிளிக்கல யோசிச்சு தான் கிழிச்சிருக்கோம். கிரேட் 7ல இருந்து ஜனாவை தெரியும். அந்த ஒரு இதில் சொல்கிறேன். ஜனா செய்கிற அந்த முதல் ஜனா வந்து கிரேட் 7ல வச்சு எங்களோட ஸ்கூலில் ஒரு ட்ராமா உண்டு. ஜனா அந்த வாணி விளையாண்டு எல்லாம் ஊரில் எங்களோட ஸ்கூலில் எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரியா? அப்போ அதான் ஜனாவோட ஃபர்ஸ்ட் இது. ஐ திங்க் ஒவ்வொரு ஜனா நானெல்லாம் ஒரே வகுப்பு. அந்த நேரம் ஜனாவும் நானும் வந்து ஒரு எதிரிகள் மாதிரி தான். பேசிக்கலி தட்ஸ் அ கேங்ஸ்டர் குரூப். இவருக்கு பாதி வகுப்பு, எனக்கு பாதி வகுப்பு ஜனாக்கு எதிராக இருக்கும், எனக்கு பின்னால பாதி வகுப்பு ஜனாக்கு ஆதரவு வகுப்பு பின்னால இருக்கும். அப்போ அந்த மாதிரி எங்களுக்கு போட்டியா ஜனா ஓகே தான் ஒன்று செய்து காட்டுறேன். ஸோ இவரே கொஞ்சம் கேர்ள் சைட் கூட சப்போர்ட் பண்ணுறேன். எங்களோட ஸ்கூல் எல்லாம் பாய்ஸ் ஸ்கூல். ஓகே, எல்லாமே முக்காவாசி பாய்ஸ் ஸ்கூல் தான். அதில் தான் பாதி வகுப்பு. அதில் தான் பாதி. ஓகே. எல்லாட்டி ஃபுல்லாக பிரசாந்த் தான் நம்பிட்டோம். அப்போ ஜனா ஒரு கதையை ஒன்று எடுத்து அதை நாடகம் ஒன்று செய்து நாடகம் ஒன்று நடித்தவங்க. ஸ்டேஜ் ட்ராமா. அதான் எனக்கு தெரிஞ்சு ஜனா செய்த ஃபர்ஸ்ட் இதாக இருக்கணும். ஜனாட ஒர்க் அதுதான் ஃபர்ஸ்ட் இது. அதுக்கு பிறகு we didn't even talk. நாங்கள் பெருசாக நாங்கள் கதைச்சே இருந்திருக்க மாட்டோம். நாங்கள் அங்கே இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது நாங்கள் 2 வருஷம் படித்தோம். நாங்கள்
2 வருஷமா 2 பேரும் பெருசா கழிச்சிருக்க மாட்டோம் 2 அடிபட்டது. வருஷம் தான் படிச்சீங்களா? ஜனா இங்க வந்துட்டாரு. கிரேட் 7ல இருந்து கிரேட் 8 கிரேட் 6ல இருந்து 8 கிரேட் 6ல இருந்து 8 மட்டும் படிச்சோம். குவாசி கேங்ஸ்டர் ஃபைட் தான் ரெண்டு பேருக்கும். அங்க கிரேட் 8ல என்ன இவருக்கு அடியாலாம இருக்கும். அடிதடி தான். ஸ்கூல் முடிஞ்சு போய்க்குள்ள 2 பேர் வர வேணும் வந்து என்ன பிரச்சனை ஆன பிரசாந்தோட. அப்படியெல்லாம் இல்லை. அப்பவே எதிர்ப்பு சம்பாதிக்க தொடங்கிட்டீங்க. அப்போ கிரேட் 8 மட்டும் படித்தா அப்புறம் கிரேட் 8ல் ஜனா வெளியில் எங்கேயோ போகிறான்னு ஜனா எங்களோட ஸ்கூலில் அதுக்கப்புறம் படிக்கலை. ஐ ஹர்ட் ஜனா மூவ் டு லண்டன். அதுக்கு பிறகுன்றது எனக்கு தெரிஞ்ச கதை. எனக்கு தெரியாது, நீங்கள் போகவே இல்லை அது பக்கம். அதுக்கு ஜனா எங்கே போனாருன்னு கூட தெரியாது. அப்புறம் நான் இங்கே 2009 ஐ கேம் டு கேனடா. இப்போ தென் இன்னொரு ஃப்ரெண்ட் மூலமாக ஜனா இங்கே இருக்கிறது தெரிஞ்சது. பிறகு நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட்டாக சந்தித்ததே ஒரு படத்தில் தான். மன்மத நம்ம படம் பார்க்க போகும்போது இப்போ ஜனா என்ன செய்கிறான் போது இப்படி சஹாரா புகழ்னு ஒரு படம் செய்கிறதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ தான் நான் ஜனாட்ட கேட்டது, ஓகே யூனோ வாட், நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் பேர் அங்கே இருந்து எங்களோட ஓலெவல்ஸ் செய்து போட்டு வெக்கேஷனில் இருந்தப்போ ஒரு சாங் ஆல்பம் செய்வதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து ட்ரை ஒன்று பண்ணாங்க. அப்போ அந்த இதுக்கு ஸோ அதோட அதுக்கு ஒரு சாங் ஒன்று நான் எழுதுனேன். அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ஜனாட்ட கேட்டது தான் இந்த பாட்டுக்கு என்ன மாதிரி செய்யலாமன்றது. அதுக்கு ஜனாத அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சஹாரா பூக்கள் ஆஃப்டர் திஸ் கோன் அந்த இதை வச்சுட்டு சொல்கிறேன். ஜனா செய்கிற ஒரு மூவி வந்து இட்ஸ் சம்திங் ஜனாக்குரிய பாணியில் இருக்கும். அது மட்டும் தான் சொல்லுவேன். அது என்னன்றது எனக்கு அது டிஃப்ரெண்டாக இருக்கும். அதான் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது அந்த ஒரு ஸ்டோரியை மத்தாக்கள் சொல்ல ட்ரை பண்ணால் கூட அதை எப்படி சொல்லலாமன்னு யோசிக்கிற நேரத்தில் அந்த ஜனாட சஹாரா பூக்கள் வந்து அப்படி ஒரு ஸ்டோரியாக இருந்தது. ரைட், நிறைய பேர் அந்த ஸ்டோரியை எடுத்து செய்வாங்களான்றதே ஒரு டவுட். சஹாரா பூக்கள்ன்ற ஸ்டோரி அது there is a technical problems, people criticize it, but to be honest, ஒரு ஃபர்ஸ்ட் மூவி ஒரு ஜனா அந்த படம் செய்யும்போது ஐ திங்க் 21 ஜனா 21 or 22 ரைட். 21 இயர்ஸில் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஒரு மூவி 2.5 hours மூவி வந்து உங்களுக்கு தியேட்டருக்கு கொண்டு வந்தால் அந்த தியேட்டரில் அந்த படத்தை ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு கேண்டியன் இதில் ரிலீஸ் பண்ணுறன்றது இட்ஸ் நாட் ஈஸி. அந்த இதை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் கேர், பட் அந்த ஸ்டோரி லைன் அந்த ஒர்க்கை வந்து அதை வந்து நாட் ஈஸி டு பிரிங் இட் அவுட் அட் தட் பாயிண்ட். அப்போ அந்த நேரம் ஜனா செய்ததும் இப்போ கோனில் ஜனா ஒர்க் பண்ண விதம் ஜனா பேசிக்கில் இருந்து பார்த்துருக்கேன். ரைட், ஸோ இட்ஸ் கோன் பி டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். சரி, ஸோ தொடர்ந்து பேசலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த ஆடியோ ரிலீஸ் வீடியோவாக வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஒரு பிரேக்குக்கு பிறகு உங்களுக்கு அந்த பாடலை வந்து நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்.